நாராயண தன்னோட தந்தையான கோவிந்த பட்டர்கிட்ட எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுக்கிட்டான். கோவிந்த தன்னுடைய மகன் கவிஞனாகவும் பண்டிதராகவும் பெயர் பெறணும்னு விருப்பப்பட்டார். ஆனால் நாராயணனோ தான் கற்றுக்கிட்ட ஜோதிட சாஸ்திரத்தை கொண்டு ஜோதிடம் சொல்லி பணம் சம்பாதிச்சு வாழணும்னு விருப்பப்பட்டான். அவன் ஆரம்பத்தில் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு சொன்ன ஜோசியமும் பழிச்சுது. அதனால் அவன் அந்த தொழிலையே நடத்தி வர தீர்மானித்தான். அப்போ கோவிந்த பட்டர் என்ன சொன்னார்னா, நாராயணா, ஜோதிடங்கிறது நம்பிக்கையுடைய அடிப்படையில் அமைகிறது. நடக்க போகிறது என்னன்னு பிரம்மதேவனால் கூட முன்கூட்டியே சொல்ல முடியாது. அதனால் நீ ஜோதிடத்தை தொழிலாலாம் வச்சுக்காத. கவிதைகள் காவியங்கள் புரிஞ்சு மாபெரும் பண்டிதர்னு பெயர் பெற முயற்சி பண்ணு. யாராச்சும் வந்து ஜோதிடம் சொல்ல சொன்னால் அவங்க கொடுக்கறத வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார். நாராயணனோ தன்னுடைய தந்தை சொன்னதை ஏற்றுக்கலை. ஆனால் பாருங்க, அவனோட அதிர்ஷ்டம் அவன் சொன்ன ஜோசியம் எல்லாம் பழிச்சுது. ஒரு தடவை அந்த ஊரில் 4 பேரோட ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு புதையல் கிடைக்க போகிறதா நாராயணன் சொன்னான். அதே மாதிரியே அவங்களுக்கு புதையல் கிடைச்சிது. அதனால் அவனோட பேர் சுற்று பக்கத்து ஊர்களிலெல்லாம் பரவ தொடங்குச்சு. ஒரு நாள் நாராயணன்கிட்ட ஜோதிடம் கேட்கறதுக்காக வீரப்பனும் பாலையனும் 2 முரடர்கள் வந்தாங்க. கோவிந்த பட்டருக்கு அவங்கள நல்லாவே தெரியும். அதனால் தன்னுடைய மகன்கிட்ட அவர் என்ன சொன்னார்னா, நாராயணா, ஜாக்கிரதை, இவங்களுக்கு ஏதாச்சும் சொல்லி ஜோசியம் சொல்லாமல் தட்டி கழிச்சிடு. நீ ஏதாச்சும் சொல்லி அது மட்டும் நடக்காமல் போயிடுச்சுன்னா இவங்க உன்னை கொன்னே போடுவாங்க, பார்த்துக்கோன்னு சொன்னார். ஆனால் நாராயணன் அவனுடைய தந்தை சொன்னதை லட்சியம் செய்யவே இல்லை. அந்த முரடர்களோட ஜாதகத்தை பார்த்துட்டு அவன் என்ன சொன்னான்னா, உங்கள் வீட்டு கொள்ளைகளில் பாம்பு புத்துகள் இருக்குது, அதை தகர்த்தா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புனான். இதுக்கப்புறமா 10 நாள் கழித்து கோவிந்த பட்டர் வெளியூர் போயிட்டு தன்னோட ஊருக்கு திரும்பி வந்தார். அவர் தன்னோட மகன்கிட்ட என்ன சொன்னார்னா, நாராயணா, நான் வீரப்பனையும் பாலையனையும் பட்டணத்தில் பார்த்தேன். நீ சொன்ன மாதிரியே அவங்க அவங்களுடைய வீட்டு கொல்லையில் இருக்கிற பாம்பு புத்துகளை உடைச்சாங்களாம். ஒரு புத்தி இருந்த இடத்துல ஒருத்தருக்கு 10 லட்சம் பவுன்கள் கொண்ட புதையல் கிடச்சிதான். அவர் உனக்கு 10,000 பவுன்களை கொடுத்து மரியாதை செய்ய போகிறத சொன்னார். இன்னொருத்தர் தன்னோட வீட்டுக்கு பின்னாடி இருந்த பாம்பு புத்தை உடைச்சப்ப அதிலிருந்து 4 நாகப்பாம்பு வெளியே வந்து அவங்களோட குடும்பத்து ஆளுகளை எல்லாம் கடிச்சு போடுச்சு. அவங்க எல்லாரும் செத்தே போயிட்டாங்க. அவர் மட்டும் உசுறு தப்புனார். அவர் உன்னோட தலையை சீவி எறிய போகிறத சொன்னார். அவர் இங்கே வரதுக்குள்ளே நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாவா அப்படின்னு சொன்னார். நாராயணனோ, வேண்டாங்கப்பா, எப்படியோ என்னோட ஜோசியம் பழிச்சுது. நான் முதல்ல அந்த 10,000 பவுன்களை வாங்கிட்டு வரேன். ஆமாம், அவங்கள யாருக்கு 10 லட்சம் பவுன் புதையல் கிடச்சிது அப்படின்னு கேட்டான். கோவிந்த பட்டர் அதுக்கு, ஆமாம், அதுதானே எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. 2 பேரும் ஒரே நேரத்தில் பேசினதுனால யார் வீட்டில் புதையல் இருந்துச்சு யார் வீட்டில் பாம்புகள் இருந்துச்சுங்கிறது எனக்கு சரியாக தெரியலை. நீ தான் ஒருத்தர்கிட்ட இருந்து பணம் வாங்க போகிறையே, உன்னோட ஜாதகத்தை பார்த்து யார் உனக்கு பணம் கொடுக்குறவர்னு கண்டுபிடிச்சிக்கலாமே அப்படின்னு சொன்னார். நாராயணனுடனே, ஆஹா, சரியா சொன்னீங்க, இப்போவே கணக்கு போட்டு பார்த்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டா. ரொம்ப நேரம் ஏதேதோ கணக்கை போட்டு போட்டு பார்த்தான். ஆனால் யார்கிட்ட இருந்து தனக்கு 10,000 பவுன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத அவனால் கண்டுபிடிக்கவே முடியலை. முடிவாக அவன் தன்னோட தந்தைக்கிட்ட, அப்பா, என் ஜாதகத்திலிருந்து யார்கிட்ட இருந்து எனக்கு பணம் கிடைக்க போகுதுங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் நான் இந்த ஊரை விட்டு போகவும் மாட்டேன். எனக்கு கொடுக்கறதா அறிவிக்கப்பட்ட 10,000 பவுன்களையும் எப்படியும் வாங்கிடணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் எனக்கு இல்லை. எப்பவும் போல் இதே ஊரில் இருந்துட்டு ஜோசியம் சொல்லியே வாழப்போகிறேன்னு சொன்னான். அப்போ கோவிந்த பட்டர் சிரிச்சுக்கிட்டே, இங்கே பாருப்பா, நீ இந்த ஜோசியத்தை சொல்லியே வாழறதுங்கிறத மறந்துடு. ஏன்னா மற்றவங்களுக்கு நீ ஜோசியம் சொல்லி அது தவறுதல்னு ஆயிட்டா அதை பற்றி நீ கவலைப்பட மாட்ட. ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்தை கரைச்சி குடிச்சிட்டு தான் நினச்சி நீ சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்குன்னு நீ நினைக்கிற. வீரப்பனுக்கும் பாலையனுக்கும் நீ சொன்ன ஜோசியத்தில் ஒருத்தனுக்கு அது பொய்த்து போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சும் கூட அதை பற்றி நீ கவலைப்படலை. உன்னோட உசுருக்கே ஆபத்துன்னு சொன்னப்பவும் நீ உன்னுடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கல. உனக்கு ஆதாயம் கிடைக்கலான்னு சொன்னதோ நீ உன்னுடைய ஜாதகத்தை பார்த்த. நான் உண்மையிலேயே அவங்கள சந்திச்சேனா அப்படிங்கிறது கூட உன்னால் உன்னுடைய ஜோசியத்தால் தெரிஞ்சுக்க முடியலை. இன்னமும் நீ உன்னுடைய ஜோசியத்தை நம்புற.
நீ இந்த தொழிலை விட்டு கவிதைகள் எழுது, காவியங்கள் புன, உனக்கு பேரும் புகழும் பொருளும் தானாக வந்து சேரும்னு சொன்னார். இதை கேட்ட நாராயணனுடைய கண்கள் திறந்துச்சு. அவன் தன்னுடைய தந்தை சொன்னதை ஏற்றுக்கிட்டு இலக்கிய உலகத்தில் பேரும் புகழும் பெற்றான்.